தன் பாவத்தை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ உடனே சிகரெட் அடிச்சது, சீரியல் பார்த்தது, இது ஓடும். இது பழைய ஏற்பாடு இட் இஸ் டன். இது புதிய ஏற்பாட்டில் எனக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, தன்னுடைய அவிசுவாசத்தை மறைக்கிறவன் என்ன ஆக மாட்டானா, அவைகளை அறிக்கை செய்து. இயேசு ஒரு இடத்துல போறாரு, நீ சுகமாக விரும்புறியா? விரும்புகிறேன், ஆனால் விசுவாசிக்கிறான்னு கேட்குறாரு. விசுவாசிக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சமாக அவிசுவாசம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய அவிசுவாசத்தை நீக்குங்க, என் அவிசுவாசத்தை எடுத்துருங்க, என்னை விசுவாசத்தில் பில்டு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவனோட அவிசுவாசத்தை என்ன பண்ணிட்டாரு. உங்களுடைய அவிசுவாசங்களை லீடர்கிட்ட மட்டும் மறைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்களோ அங்கே தான் நாங்கள் பில்டு பண்ண முடியும். இல்லை, அவிசுவாசம் எதுக்கு வருது? கிளாரிட்டி இல்லாதனால வருது. கிளாரிட்டி கொடுத்துட்டா உங்களுக்கு விசுவாசம் பில்ட் ஆகிடும். பரலோகத்தில் ஒரு தண்ணி ஓடுதான், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? களங்கமில்லாத ஞானம், களங்கமில்லாத புரிதல். இட்ஸ் அ பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட். அது ரிவராக ஓடுதான். ஸோ கேட்குறதுல என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ பில்ட் ஆகுங்க. நீங்கள் பில்ட் ஆகும்போது, ஸ்ட்ராங்காக நிற்கும் போது தான் அந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவிசுவாசங்களை மறைக்க வேண்டாம். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? பாவம் என்பது எதை சொல்லுது? அன்ஃபெய்த்தை சொல்லுது.